ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இந்த மாதிரி சுடு தண்ணி சுட வச்சு குக்கரில் அளவு தண்ணி ஊற்றாதீங்க. அது மிகப்பெரிய தவறு. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதுதான் இந்த வீடியோவில் முக்கியமான கண்டென்ட்டு. இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ கறி போட்டு அப்படியே சரியான தம் பிரியாணி, குக்கர் பிரியாணி வாங்க பார்க்கலாம். பக்கத்தில் சுடு தண்ணி சுடுது, உங்கள் எடுத்துக்காட்டுக்காக சுடுது. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அரிசி 24 கேரட் அரிசி. இந்த அரிசியை நான் வெங்காயம் தக்காளி வெட்டுறதுக்கு முன்னாடியே அளந்து ஊற வச்சுட்டேன். ஒரு டப்பா வந்துச்சு. 1க்கு 1.25 தண்ணி. இந்த மாதிரி 3 தடவை தண்ணி ஊற்றி அலசி குழகுழப்பே இல்லாமல் ஊற வச்சுருங்க. ஒரு குக்கரில் 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ கறி. ஆனால் நான் 1.5 கிலோ வேகிற அளவுக்கு குக்கர் எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் நான் வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். 100 கிராம் எண்ணெய் ஊற்றி பட்டை 2 கிராம், மீதி எல்லாம் ஒரு கிராம் அளவுக்கு சேர்த்து அப்படியே ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் உடைச்சி போட்டு இது கூட 200 கிராம் வெங்காயம் போட்டு வதக்கிறோம். புதினா மல்லி தழை சேர்க்குறோம். அப்போ தான் வாசனை நமக்கு கிடைக்கும். அப்படியே அந்த வெங்காயத்தை அங்கேயும் நாலா பக்கம் பெரட்டி இந்த மாதிரி பொன்னிறமாக வர வச்சு அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு சாந்து, தோல் உரிச்ச 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி. இந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது கூட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல இதெல்லாம் சேர்த்தா இஞ்சி பூண்டு அடி பிடிக்காம வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம தனியாக பீஃபாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, அப்படியே வேக வச்சு தான் சேர்த்துக்கணும். நீங்கள் வேக்காடிலே 70% வெந்து கறி உடையணும். அப்போ தான் பிரியாணியில் அந்த சாரம் இறங்கி சாப்பிடவும் நல்லா இருக்கும். நமக்கு கறி சாப்பிடவும் பொசன்னு இருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளியை சேர்த்து 4 பக்கம் வதக்கிறோம். இது கூட தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். அப்புறம் இது கூட எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறோம். அந்த மசாலா வதங்கி குழையும் போது வேக வச்சிருந்த கறியை தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கிறோம். அந்த கறியை அவிச்ச தண்ணியை தான் அளவு தண்ணியாக ஊற்றணும். அப்போ தான் பிரியாணி அதிக ருசி கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக வேணும், இன்னும் புரியணும், பொறுமையாக தெரியணும்னா என் சேனலில் 1000 வீடியோ போட போகிறேன். என் மக்களே, என் நண்பர்களே, என் வளர்ந்து வரும் மாஸ்டர்களே, கண்டிப்பாக உள்ள வாங்க. என் உழைப்பும் என் அனுபவம் சூப்பராக பொறுமையாக ஈஸியாக விளக்கத்தோடு தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உள்ள வாங்க. கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர், ஒரு பெரிய மாஸ்டராக வளர்ந்து வாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ கறி. இது கூட நம்ம இந்த மசாலா சேர்க்குறோம். இந்த குக்கரில் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக வேகுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நல்ல உதிரியாக மசாலா சமமாக கலந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். சில நபர்கள் 1 கிலோ செய்கிற குக்கரில் போயிட்டு 1 கிலோ அரிசி, 1 கிலோ கறி போட்டு அது ஒன்றும் பாதியமாக வேகாது, மசாலா ஒரு பக்கம் நிற்கும். அப்புறம் உங்களுக்கு பிரியாணி நல்லா இருக்காது, தீச்சல் பிடிச்சிடும். நம்ம இந்த டப்பாவில் தான் அளந்தோம். இதில் நம்ம வேக வச்ச தண்ணி ஒரு டப்பா, இதோட தனியாக அதாவது மினரல் வாட்டர் தண்ணி 3/4 அளவு, 1.25 தண்ணி ஊற்றுறேன். அதாவது கொஞ்சமாக செய்யும் போது ஒரு தண்ணி, குக்கரில் செய்யும் போது ஒரு அளவு தண்ணி, அடுப்பில் செய்யும் போது ஒரு அளவு தண்ணி, அதிகமாக செய்யும் போது ஒரு அளவு தண்ணி. எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது தெரியுமா? இது தாங்க ஃபிசிக்கலான வேலை. இந்த வேலையை தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த அளவு தண்ணி ஊற்றி மசாலா நல்லா கலந்து விட்டு இதிலே உப்பு காரம் சரியாக செக் பண்ணி அப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியே இல்லாமல் வடிகட்டி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடணும். அதிக வாசனைக்காக 1 டீஸ்பூன் நெய்யை அப்படியே கடைசியாக சேர்த்து நமக்கு மூடியை போட்டு மூடி தம் விட்டால் அவ்வளோ ஒரு மனமும் சுவையும் கிடைக்கும். இந்த குக்கரை மூடும் போது அதோடைய ரப்பர் கரெக்டாக இருக்கா பாருங்கள், திருப்பி போடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாசில் அது வழியாக ஊதி பாருங்கள், ஏர் அடைச்சிருக்கக்கூடாது. அப்புறம் அந்த விசிலை மேலே போட்டு 2க்கு 3 தடவை அப் டவுன் பண்ணுங்கள். அப்புறம் கடைசியாக ஒரு சொவிட்டு விடுங்க, அப்படியே சுற்றணுங்க. அப்படிலாம் செக் பண்ணி போட்டால் தான் சேஃபாக குக்கரில் நம்ம பிரியாணி செஞ்சு முடிக்க முடியும். நமக்கு விசில் வந்துருச்சு. இந்த விசில் வரும்போது தண்ணி வெளியில் பொங்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்தாலே பிரியாணி பிரச்சனை ஆயிடுச்சு. அதாவது ஒன்று தண்ணி அதிகமாக இருக்கணும், இல்லை அளவு குக்கர் குறைவாக இருக்கணும். சரியான முறையில் உங்களுக்கு வேகாது, மசாலா சேராது. குக்கரில் பிரியாணியோட ப்ராசஸ் எப்படி நடக்குன்னா சுழற்சி மூலியமாக வேகும். அதாவது அந்த பிரியாணி சவுண்டு வேகும். அதுக்கு தேவையான இடம் இருந்தால் தான் அந்த தண்ணி பொங்காமல் இருக்கும்.
இப்போ நம்ம 2 விசில் சரியாக விட்டு தம்மை பிரித்து பார்க்கணும். அந்த விசில் இருக்கிற ஏரை நீங்கள் எடுக்கக்கூடாது. நம்ம விறகடுப்பில் செய்யும் போது கந்து போட்டு தம் விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஏரெல்லாம் கடைசி வரைக்கும் தம்மானாதான் பிரியாணி நல்லா நீர் இழுத்து உதிரியாக கிடைக்கும். கடைசியாக இந்த மாதிரி விசிலை எடுத்து ஏர் இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் மூடியை திறக்கணும். ஒருவேளை நீங்கள் மூடியை திறந்து கொஞ்சம் நீர் மாதிரி இருக்குன்னா அப்படியே திரும்பவும் ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சு 1 நிமிஷம் திரும்ப தம் விட்டு திறந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். அப்புறம் இதில் தனி மிளகாய் தூள் ஒரு 8 கிராம் சேர்த்துக்கிட்டேன், தக்காளி ஒரு 200 கிராம் சேர்த்துக்கிட்டேன், தயிர் ஒரு 75 ml சேர்த்துக்கிட்டேன், எலுமிச்சை பழம் ஒரு அரை பழம் சேர்த்துக்கிட்டேன். எல்லா அளவும் நான் வார்த்தையாலே சொல்லிட்டேன். கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே வீடியோ பாருங்கள். இப்போ தாங்க நம்ம கண்டென்ட்டே பார்க்க போகிறோம். அளவு தண்ணி ஊற்றும் போது சுட தண்ணியை வச்சு ஊற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா கேஸ் அடுப்பில் நம்ம அந்த தண்ணியும் அரிசியும் கொதிச்சு வெந்து தான் நமக்கு விசில் மேலே வரும். நீங்கள் சுட வச்ச தண்ணியை ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக கொதி வந்துடும், விசில் வந்துடும். ஆனால் உள்ள உங்களுக்கு சரியான முறையில் அந்த சாதம் வெந்து கிடைக்காது. ஒன்று நீர் போல் இருக்கும், இல்லைன்னா குழப்பாக இருக்கும். அதனால் எப்போவுமே அந்த அனல் பதம் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் 1/2 கிலோ செய்கிறீங்கன்னா அந்த அனல் பதம் அந்த பாத்திரத்தை விட்டு வெளியில் வராத அளவுக்கு அனல் பதம் வைக்கணும். ஏன்னா பொறுமையாக வெந்து விசில் வந்தால் தான் நமக்கு நல்ல ஒரு வேக்காடோட பிரியாணி உதிரியாக சூப்பராக கிடைக்கும். அந்த கறியை பார்த்தீங்களா சூப்பராக வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சு சேர்த்துக்குங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருந்தால் என் சேனல் வீடியோ உள்ள வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்காக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.